கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரித்த பின் மனுஷன் எங்கே போகிறான் என்கிற காரியத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனும் மரித்த பின்பு அவன் போய் சேரக்கூடிய இடம் உண்டு என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதுபோல ஒவ்வொரு மனுஷனும் மரிக்கிறான், பின்பு அவனுக்கு ஒரு வாழ்க்கை துவங்குகிறது என்பதுதான் வேதத்தின் திருஷ்டாந்தம். இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட பேசப் போகிற அடுத்த முக்கியமான ஒரு காரியத்திற்கு நான் உங்களை வேத வசனத்தில் கொண்டு போகிறேன். அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திற்கு யார் போவார்கள்? விருந்து சாலையிலே விருந்தாளியை போல வஸ்திரம் இல்லாமல் உட்கார்ந்திருந்தவன் வஸ்திரம் வேண்டும் என்று சொல்லி எஜமான் அவனை கேட்ட பொழுது அவனிடத்திலே வஸ்திரம் இல்லை. ஆகவே எஜமான் அவனை வெளியே அனுப்பினான். உங்களோடு கூட 6 விதமான வஸ்திரத்தை பற்றி பேசினேன். அதன் அடுத்த தொடர்ச்சியை உங்களோடு கூட பேச போகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோமனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். போதும், யார் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திற்கு போவார்கள் என்கிற 3வது பகுதியை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்தில் இயேசு ஒரு உவமையை சொன்னார். அந்த உவமைகளிலே சில முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியிலே இன்று இரவு நான் பேச விரும்புகிறேன். We are blessed people in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் தேவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கை தான் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எந்த கிருபையை, எந்த தாளந்தை, நன்றாய் கவனியுங்கள்,
தாளந்திற்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், கிருபை தேவனிடத்திலே இருந்து வருகிறது. தாளந்து நமக்குள்ளே இருந்து பெருக பண்ண வேண்டியது. லிசன், ஆண்டவர் இந்த நாட்களிலே என்ன சொல்ல வருகிறார், வாசித்த இந்த வசனங்களிலே நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்பதை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல போகிறேன். பரலோக தேவன் ஒரு ஓமையை சொல்லி, ஒரு எஜமான் தன் வேலைக்காரனை அழைத்து அவர்கள் வாழும்படி அவர்களுக்கு தாளந்துகளை கொடுத்தான். கொடுத்த தாளந்துகள் மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கை நன்றாய் இருக்க வேண்டும், அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவன் தேவனுக்குள் வளர வேண்டும், அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவனை தொடர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமானவனை பார்த்து, you get into my happiness, என்னுடைய சந்தோஷத்திலே நீ பிரவேசி என்று சொன்னார். மற்றொருவனை பார்த்து, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீயும் என் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொன்னார். ஆனால் தாளந்தை வைத்திருக்கிறவன் புதைத்து போட்டான். நான் இந்த இடத்திலே தான் உங்க கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஊழியக்காரர்களா இருக்கட்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தில் பணி செய்கிற உண்மை உள்ள ஊழியக்காரர்களா யாரா இருந்தாலும் சரி, listen to this word. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். 25 ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுக ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல. I want to tell you an important word, ஒரு important message to your spirit. Read verse 24. I want to read it in English. Matthew chapter 25 and verse 24. I am in New King James Version. Then he who had received that one talent came and said, Lord, I knew you to be a hard man, reaping where you have not sown, and gathering where you have not scattered the seed. கவனியுங்கள், தாளந்தை கொடுத்தவன் தாளந்தை பெற்றவனிடத்திலே இருந்து எதிர்பாராத வார்த்தையை கவனியுங்கள். தாளந்தை கொடுத்தவர் தாளந்தை பெற்றவனிடத்திலே வரும்பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஆண்டவரை எப்படி புரிந்திருக்கிறான், எஜமானை எப்படி புரிந்திருக்கிறான், எஜமானுடைய இருதயத்தை எப்படி அறிந்திருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். How do you think about the Lord? What do you think about the Lord? How is God? தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ எப்படி அறிந்திருக்கிறாய்? Oh, hallelujah, 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 hallelujah. எந்த மனுஷனும், பூமியிலே பிறந்த எந்த மனுஷனும் அவருடைய எஜமானை நன்றாய் அறிந்திருக்க வேண்டியவன். ஒவ்வொரு மனுஷனும் ராஜா யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும், ராஜா எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இந்த வேலைக்காரனோ தன் எஜமானை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வேலைக்காரனோ தன் எஜமானிடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிர்வாகம் இல்லை. இந்த எஜமானுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாத வேலைக்காரன், ஆண்டவரை அறிந்து கொள்ளாத மனிதனாய் நீ இருப்பாய் என்று சொன்னால், அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாத மனுஷனாக பூமியிலே வாழ்வதை
ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Wonderful Jesus. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஆண்டவருடைய பிரசன்னம் கேட்கிற உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவ வல்லமை, ஓ உன் எஜமான் உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிறார். அந்த எஜமான் உன்னை பார்த்து, நான் கொடுத்த தாளந்து எங்கே, நான் கொடுத்த விசுவாசம் எங்கே, நான் கொடுத்த ஜெப ஆவி எங்கே, நான் கொடுத்த ஆராதனையின் ஆவி எங்க, நான் கொடுத்த தியானத்தின் ஆவி எங்க, நான் கொடுத்த மகிமையின் ஆவி எங்க, நான் கொடுத்த ஊழியத்தின் ஆவி எங்க, நான் கொடுத்த ஊழிய அபிஷேகம் எங்க, நான் உன் மீது வைத்த தேவனுடைய மகிமை எங்க என்று உன்னை பார்த்தவர் கேட்கிற நேரத்தில் நீ என்ன சொல்லுகிறாய்? ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன கொடுத்தீரோ அதை அப்படியே கொடுக்கிறேன். கிருபை என்பது நீ கொடுப்பதை திருப்பி கொடுப்பதல்ல, கொடுத்ததை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். ஓ ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு அநேகருக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம். இன்றைக்கு அநேகருக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் கணவனின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இந்த பயத்தில் இருக்கிறாயே. வேதம் என்ன சொல்லுகிறது? நாளைய தினத்தை குறித்து பயம் வேண்டாம் என்று சொன்ன வசனத்தை மறந்தீர்களோ? ஓ ரபானா கபாரா. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. எந்த தாளந்தை துளைத்து விட்டு உட்கார்ந்திருக்கிறாய், எந்த அபிஷேகத்தை இழந்து விட்டு உட்கார்ந்திருக்கிறாய், எந்த விசுவாச ஓட்டத்தை இழந்து விட்டு உட்கார்ந்திருக்கிறாய், உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாத ஊழியக்காரனே, லிசன் கேர்ஃபுல்லி, பொல்லாத மனுஷனே, உன் கையில கொடுத்த தாளந்தை நீ விட்டு போட்டாயே, நீ கையில கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாமல் போனாயே, ஆகையால் உனக்கு ஒரு பெயரை வேதம் சொல்லுகிறது. 26ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். My God, my God, my God, listen carefully. சில நேரத்தில் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை யாரை வைத்தாகிலும் செய்து முடிப்பார். இது கர்த்தருடைய வேலை. இது கடைசி நாட்கள். தேவனுடைய மகிமை ஜனங்கள் மீது விழுகிற நாட்கள். மகிமை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உன்னை கொண்டுதான் கர்த்தரை செய்வார் என்று அல்ல, உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை வேறு யாரை வைத்தாய் செய்து விடுவார். எப்பொழுது நீ பொல்லாதவனும் சோம்பேறியுமாயிருக்கும் பொழுது. Oh yes, hallelujah. பொல்லாதவனும் சோம்பேறியுமாய் இருக்கும் பொழுது, பொல்லாதவனும் தூங்குகிறவனுமாய் இருக்கும் பொழுது, பொல்லாதவனும் நினைவிலே தேவ பயங்கள் இல்லாதவனாய் இருக்கும் பொழுது, பொல்லாதவனும் தேவ ராஜ்யத்தை இழந்து போகிறவனுமாய் இருக்கும் பொழுது, பொல்லாதவனும் அநியாய காரணமாய் இருக்கும் பொழுது, பொல்லாதவனும் தேவ பயம் இல்லாமல் வாழ்கிறவனுமாய் இருக்கும் பொழுது, அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய சில கன நித்திரையின் ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. உன் சரீரத்தை கன நித்திரையின் ஆவி ஒரு எகிப்தியன் வல்லமை, அந்த வல்லமையை கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் வேறு வழியாய் போகிற வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு திருப்பி போட போகிறார். பொல்லாதவனாய் இருக்கிற பொல்லாத நினைவுள்ள மனுஷனே, பொல்லாத நினைவுள்ள மனுஷனே, தேவன் இல்லை என்று சொல்லுகிற மனுஷனே, சத்தியம் இல்லை என்று சொல்லுகிற மனுஷனே, வருகை இல்லை என்று சொல்லுகிற மனுஷனே, அந்நிய பாஷை பொய் என்று சொல்லுகிற மனுஷனே, உன்னுடைய நினைவுகளின் பலனாகிய தீங்கு உன் மீது வராதபடி உன்னை காத்துக்கொள். சோம்பேறியே, வேதம் அப்படித்தான் அவர் சொல்லுகிறார். சோம்பேறியும்
பொல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனே, நீ எப்படி எஜமானின் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய வல்லமையை இந்த இடத்துல உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அநேகர் வீட்டில் இருக்கக்கூடிய சில சோம்பலின் ஆவிகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. உன் சரீரத்தில் இருக்கிற சோம்பலின் ஆவி, அது நிமித்தம் உண்டான பலவீனத்தை கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கேயும் அங்கேயும் சோம்பலின் ஆவிகள் உன் வீட்டில் இருந்து கொண்டு பணத்தை நிறுத்துகிற ஆவி, சோம்பலின் ஆவியினால் உன்னால தேவ சமூகத்தில் போக முடியவில்லை, சோம்பலின் ஆவியினால் ஜெபிக்க முடியவில்லை, சோம்பலின் ஆவியினால் ஊழியம் செய்ய முடியவில்லை, சோம்பலின் ஆவியினால் சரீரத்தில் உண்டான வியாதிகள், சோம்பலின் ஆவியினால் தேவ தியானத்திற்கு போகவில்லை. கர்த்தர் அதை இப்பொழுது உடைக்கிறார். ஷபாலா ராபா ஓ ராபா காபா. இயேசுவின் நாமத்தில் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாதபடி இருக்கிற சோம்பலின் ஆவியை, அதிகாலையில் தேவனோடு கூட பேச முடியாதபடி, சஞ்சரிக்க முடியாதபடி, தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற சகல கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். தேவ வல்லமை இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ மாமா பராஷகா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், நன்றாய் கவனிங்கள். சோம்பலின் நிமித்தம் தேவ சமூகத்திலே உன்னால காத்திருக்க முடியவில்லை. காத்திருக்க முடியாததினாலே யார் உன்னுடைய கையை பார்த்து, கை ரேகையை பார்த்து, ஜாதகத்தை பார்த்து உன் எதிர்காலத்தை யார் சொல்லுவார்கள் என்று நீ போய் கையை நீட்டி இருக்கிறாயே, ஹல்லேலூயா, அதை கர்த்தர் ஒரு சாபமாய் எண்ணுகிறார். யாரெல்லாம் நான் சொல்ற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். கை ரேகை பார்த்தவர்கள், ஜாதகம் பார்த்தவர்கள், என் எதிர்காலத்தை சொல்லு என்று சொல்லி நீங்கள் போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து உங்கள் கைகளை காண்பித்திருந்தால் அது ஒரு பெரிய சாபம். குறிப்பாக கிறிஸ்தவர்கள். ஓ ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கைரேகை பார்க்கிறவர்கள், ஜாதகம் பார்க்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் உங்கள் எதிர்காலத்தை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் எதிர்காலத்தையே அவர்கள் என்ன என்று அறியாமல் இருக்கிறதால் தான் ரோட்டோரமா உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவர்கள் வீதியில உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால உங்களுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது. அப்படி யாராவது காரியத்தை செய்திருந்தால், கைரேகை ஜாதகம் பார்த்திருந்தால் அது ஒரு பெரிய சாபம். இப்பொழுதே உங்கள் தொலைபேசி எடுத்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து அந்த சாப கட்டை உடைக்க வேண்டும். அதனால தான் சில திருமணம் நடக்கல. அதனால உனக்கு ஒரு தேவையில்லாத பயம். அந்த கை ரேகையில உனக்கு நேரம் நல்லா இல்ல, உன் எதிர்காலம் கணவனை விட்டு பிரிஞ்சிருவேன், உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, உன் புள்ள உன்னை விட்டு ஓடிடுவான், உன் புள்ள உன்னை பார்க்க மாட்டான். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சகல சோம்பலின் ஆவிகள், அங்கார கிரியைகள் வெளியே ஏறும் பொழுது, ஓ உண்மை உள்ள ஊழியக்காரனே, என் சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொன்னபடி கர்த்தருடைய சந்தோஷத்திற்குள்ளே நீ பிரவேசிக்க போகிறாய். மரணத்திற்கு பின் மனுஷன் எங்கே? இந்த திருஷ்டாந்தமான சத்தியங்கள் சபைகளுக்கும் இன்றைக்கு தெரிவதில்லை, மனிதர்களுக்கும் அது புரிவதில்லை. ஆகவே இதை தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேக ஜனங்கள் எங்களை தொடர்பு கொண்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், கர்த்தர் எங்களை நடத்தினார், உங்கள் மூலமாய் நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டோம் என்று பேசும் பொழுது we are glad and happy to hear that word from the people, those who are blessed by the word of God. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், unprofitable servant, ஆத்தும ஆதாயம் செய்யாத சபை, ஆத்துமாவை உயிர் மீட்சிக்கு கொண்டு போகாத ஊழியங்கள், ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த முடியாத மனிதர்கள், ஒரு ஆத்துமாவையும் கிறிஸ்துவுக்குள்ளே சம்பாதித்து
கொடுக்க முடியாத ஊழியங்கள், மனிதர்களுக்காக மனுஷ பிரியர்கள், இப்படிப்பட்ட நபர்களை பார்த்து ஓமையினாலே இயேசு சொல்லுகிறார், unprofitable servant, பிரயோஜனம் இல்லாதவன், வாக்குவாதம் பண்ணுகிறவன், சபையை சபையாய் நடத்தாதவன், சபைக்கு நேரப்படை வராதவன், சபைக்குள்ளே ஞானமாய் நடக்காதவன், ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு ஊழியத்திற்கு போகாதவன், இவனை பார்த்து சொல்லுகிறார், பிரயோஜனம் அற்ற ஊழியக்காரனே. கவனியுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறது ஒரு பிரயோஜனம் என்று சொன்னால், அதை ஊழியத்தை செய்வதும் ஒரு பிரயோஜனமாகவே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கென்று ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கிறபடியினால், your life must be a life of profitable in Christ. If you are not fruitful, if you are not good to your church, உங்கள் சபைக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா இல்லாவிடில் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், மாயைக்காரர்களே, பிரயோஜனம் இல்லாதவர்களே. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படக்கூடிய சில பகுதிகளை பாவம் என்னும் வல்லமை தொடுகிறது. இந்த பாவம் என்னும் வல்லமை தொடுகிறதினாலே நம்மால் பிரயோஜனப்பட முடியவில்லை. வாசியுங்கள் எபேசியரின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போனவனை பார்த்து சொன்னார், துன்மார்க்கனையும் சோம்பேறியும் அக்கிரமக்காரனும் பாவத்தை மரித்தவனை பார்த்து சொல்லுகிறார், you are an unprofitable servant. Oh my God, hallelujah, I feel like preaching tonight. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே சத்தியத்தை பேசுவதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை உந்தி ஏவிக் கொண்டிருக்கிறார். நீ ஒரு ஊழியத்திலே இருந்தால் அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே இருந்தால் நீங்கள் பிரயோஜனப்பட வேண்டும். சபையில பிரயோஜனப்பட வேண்டும், ஊழியத்தில் பிரயோஜனப்பட வேண்டும், ஊழியத்தில் ஆண்டவரோடு கூட நிற்க வேண்டும், ஊழியக்காரனோடு உறுதுணையாய் நிற்க வேண்டும். It is called, oh yes my God, it is called the life changing ministry. ஊழியத்தை தேவனுக்கு என்று நடத்துவதற்கும் ஊழிய வாஞ்சையிலே பிரவேசிப்பதற்கும் ஊழியத்திற்குள் ஓடுவதற்கும் ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கவும் ஊழியத்திற்காக மேன்மைப்படவும் ஊழியத்திற்காக ஸ்திரப்படவும் தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியானால் இதை நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் மாற்றுகிறது நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமமும் தானே. இப்ப நான் பாவத்தை ஒரு 6 வகையாக உங்களுக்கு பிரித்து சொல்லுகிறேன், கவனமாய் கவனிங்க. நம்பர் 1 ஆதாமின் பாவம். நம்பர் 2 ஜென்ம பாவம். நம்பர் 3 பழைய மனிதனால் உண்டான பாவம், வாசம் பண்ணுகிற பாவம், தூண்டுகிற பாவம், பாவ உணர்வுகளை உண்டாக்கும் பாவம், பாவ சுபாவங்கள். இவைகள் எல்லாம் பாவத்தின் வல்லமைகள். இவைகள் தான் ஒரு மனுஷனையும் ஒரு சபையையும் பிரயோஜனப்படுத்தாமல் மாற்றி விடுகின்றன. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆழத்தில் வருகிறேன். சில நேரத்தில் நான் பேசுகிற சில வசனங்கள் உங்கள் இருதயத்தை பாதிக்கலாம். பட் வாட் டு டு, the word of God. சிலருக்கு வேகம் வருகிறது, சிலருக்கு கோபம் வருகிறது, சிலருக்கு டென்ஷன் வருகிறது. ஒரு சிலர் இந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் எங்களுக்கு செல்போன்ல டெக்ஸ்ட் அனுப்புகிறீர்கள். பட் we don't care sir. நீங்கள் என்ன டெக்ஸ்ட் அனுப்பினாலும் we leastly bother. சத்தியத்திற்காக நாங்கள் சத்துருக்களாய் மாறினாலும் we don't care. All that we want is the word.
எஸ், இந்த ஊழியத்திற்காக நாங்கள் எவ்வளவோ காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து பெற்றுத்தான் நிற்கிறோம். எதையும் தாங்குவதற்குத்தான் நின்று கொண்டு all that cannot shake us. ஒரு பாவம் ஒரு மனுஷனை அலக்கழிக்கும் பொழுது அந்த பாவத்தை கண்டித்து பேசுகிறதுனாலே nothing is going to happen to us. பாவ உணர்வுகளை அடக்குவதும் பாவ உணர்வுகளை சுட்டி காண்பிப்பதும் பாவ உணர்வுகளை சபையை விட்டு உடைப்பதற்கும் தான் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். என்னோடு கூட திருப்புங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடு வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். கவனிக்க வேண்டும், ஆண் பிள்ளையை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்திக் கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். கவனியுங்கள், இது சிறிய பிள்ளையிலிருந்து பெரியவர் வரைக்கும் இந்த கதையை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் இதில் இருந்து ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ராஜா சாலமோன் இடத்திலே வந்து 2 ஸ்திரீகள் வாதாடுகிறார்கள். ஒரு ஸ்திரீ சொல்லுகிறார், இது என்னுடைய பிள்ளை. ஒரு ஸ்திரீ சொல்லுகிறாள், இது என்னுடைய பிள்ளை. மற்றொரு ஸ்திரீ சொல்லுகிறாள், இது என்னுடைய பிள்ளை அல்ல, என் பிள்ளை இப்படிப்பட்ட காரியத்தை செய்த பிள்ளை அல்ல. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, சாலமோன் ராஜாவிடத்திலே 2 ஸ்திரீகள் வந்தார்கள். ஒரு ஸ்திரீ தன் பிள்ளை செத்து போனவளாய் வந்தாள். ஒரு ஸ்திரீ உயிரோடு இருக்கிற பிள்ளைக்காக வாதாடி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த ராத்திரி நேரத்திலே நான் உங்களுக்கு சில விஷயத்தை புரியும்படி சொல்லுகிறேன். கவனமாய் கவனியுங்கள். ஒரு ஸ்திரீ நித்திரை அடைந்து தன் பிள்ளையின் மீது புரண்டு படுத்தது தெரியாமல் பிள்ளை மரித்து போயிற்று. மற்றொரு ஸ்திரீயோ பிள்ளையின் மீது புரண்டு படுக்கவில்லை, ஆனால் பிள்ளைக்காக வாதாடுகிறாள். Wonderful Jesus. Oh, hallelujah, hallelujah, hallelujah. பாவத்தையும் பழைய மனுஷரையும் உள்ளே வைத்திருந்த ஸ்திரீயானவள் புரண்டு படுத்து தன் பிள்ளையை சாக ஒப்பு கொடுத்தாள். பிள்ளையின் மீது கவனம் இல்லை, பிள்ளையை ஒப்பு கொடுத்து விட்டாள். பிள்ளையின் மீது மரணம் புரண்டு விட்டது, பிள்ளையின் மீது வாதை புரண்டு விட்டது, பிள்ளையின் மீது அநியாயம் புரண்டு விட்டது. பிள்ளையை பற்றிய ஒரு பாரம் இல்லை. பிள்ளையோ இப்பொழுது சுவாசம் இல்லாமல் மரணத்தை நோக்கி போய்விட்டது. இப்பொழுதோ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யார் இந்த ஸ்திரீ? ஸ்திரீ என்று சொன்னால் சபை. ராஜா சாலமோனுக்கு முன்பாக, ராஜா தேவனுக்கு முன்பாக ஒரு ஸ்திரீயானவள் தன் ஆத்துமா மீது புரண்டு வடுத்து சாகடித்தாள்.
ஷாலாமா ராகாபாலா ராபாலா தூராமா. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. சில காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சில வல்லமையான வார்த்தைகளை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தூங்குகிற ஸ்திரீயானவள் பிள்ளையின் மீது புரண்டு படுத்தாள். பிள்ளையின் மீது புரண்டு படுத்ததினால பிள்ளை சத்து போயிற்று. பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரனே, பிரயோஜனம் இல்லாத மனுஷனே, உன் தாளந்து மீது நீ புரண்டு படுத்ததினாலே உன் தாளந்து உன்னை விட்டு மறைந்து போயிற்று. Oh, hallelujah, 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 hallelujah. தேவ வல்லமை இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ அநேக ஜனங்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினதினாலே, விலகி ஓடுகிறதினாலே, விலகி நிற்கிறதினாலே ஆதாமின் பாவம் உன்னையும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. நீ புரண்டு படுத்ததினாலே, நீ புரண்டு படுத்ததினாலே, நீ ஸ்திரீயா இருந்து விழித்தில்லாமல் போனதினாலே, நீ ஸ்திரீயா இருந்து கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போனதினாலே, நீ ஸ்திரீயா இருந்து தேவ பயம் உனக்குள்ளே இல்லாமல் போனதினாலே பாவத்தின் கிரியைகள் உன்னை நித்திரை மயக்கத்திலே கொண்டு போய்விட்டன. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஓ 19ஆம் வசனத்தை பாருங்கள், மிக அழகாய் எழுதியிருக்கிறது. 19ஆம் வசனம். ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. Oh my God, my God, my God. புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. ராத்திரி விழிக்காததினால் அது செத்து போயிற்று. இப்பொழுது ராஜாவுக்கு முன்பாக இந்த ஸ்திரீயானவள் வாதாடுகிறாள். யாருக்காக வாதாடுகிறாள்? அடுத்த ஸ்திரீயினுடைய குழந்தை உயிரோடு இருக்கிறது. எனக்கு அந்த குழந்தை வேண்டும். எனக்கு கொடுத்த குழந்தை செத்து போயிற்று. இப்போ உயிரோடு இருக்கிற குழந்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு ஸ்திரீயானவள் இன்னொரு ஸ்திரீயின் கையில இருக்கிற உயிரோடு இருக்கிற குழந்தைக்காக வாக்குவாதம் செய்கிறாள். இன்றைக்கும் அப்படித்தான் உன் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. பொல்லாத சாத்தான் தனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் சாகடித்து விட்டு உயிரோடு இருக்கிற உன் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை திருடுவதற்காக வாதாடி கொண்டிருக்கிறானா? இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை மேல ஊற்றி வாதாடுகிற சத்துருடைய வல்லமையை கர்த்தர் உடைக்க போகிறார். ஓ ஹalleluya. பாவத்தின் வல்லமை, ஆதாமின் பாவம், ஜென்ம சுபாவத்தின் பாவம், ரகசிய பாவம் உன்னதத்திலே வாதாடுகிறதா? இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தரை உடைக்க ஆரம்பித்து விட்டார். பாவத்தின் வல்லமை உன்னை, ஓ எஸ் லார்ட், உன் குடும்பத்தை முறிக்கிறதா? உன் வேலையை முறிக்கிறதா? உன் வாழ்க்கையை படிக்க விடாமல் செய்கிறதா? உன் பணத்தை நிறுத்தி இருக்கிறதா? பிசாசு ராஜாவிடத்திலே வாதாடுகிறான். என்ன சொல்லி வாதாடுகிறான்? உயிரோடு இருக்கிற பிள்ளை எனக்கு வேணும். ஓ உயிரோடு இருக்கிற பிள்ளை எனக்கு வேணும். பாஸ்டர், உங்கள் சபையை குறித்து சில சத்துருவின் வல்லமைகள் வாதாடி கொண்டிருக்கிறார்களா? வாக்குவாதம் செய்கிறார்களா? அந்த ஆவிகளை கர்த்தர் உடைத்தார். ஓ ராபாலா ராகாபாரா தூராபாலா ராபாலா ராபா. நீ பயப்படாத. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரர் உன்னை சபித்துக் கொண்டிருக்கிறானா? பிரயோஜனம் இல்லாத சில மனிதர்கள் உன்னை சபித்துக் கொண்டிருக்கிறார்களா? கர்த்தரை உடைக்க ஆரம்பித்து விட்டார். கர்த்தரை உடைக்க ஆரம்பித்து விட்டார். தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பிரயோஜனம் இல்லாத சில ஊழியக்காரர் உன்னை நிந்திக்கிறானா? சாத்தான விழுந்து போன ஆவி, 2 ஸ்திரீகள்ல ஒரு ஸ்திரீ விழுந்து போன ஆவியினுடைய வல்லமை, அந்த விழுந்து போன சாத்தானின் ஆவி, ஓ எஸ், உன்னையும் உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் பிடுங்குவதற்காக ராஜாவிடத்தில் வாதித்துக் கொண்டு வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறதா? ராஜா உனக்கு நன்மை செய்யும்படி எழுந்தருளுகிறார்.
ராஜா உனக்கு நன்மை செய்யும்படி நீ மரித்து போகக்கூடாது, நீ பாதாளத்துக்கு போகக்கூடாது, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்திற்கு நீ போகக்கூடாது என்று சொல்லி ராஜா உனக்காக வாதாட போகிறார், உனக்காக வழக்குகளை விசாரிக்க போகிறார். ராஜாவிடத்தில் வந்த உனக்கு வழக்குகளை கர்த்தர் மை காட் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். வழக்கு கோர்ட்ல கேஸ் நடக்குது, டைவர்ஸ் கேஸ், டிவோர்ஸ் கேஸ். யாரா இருந்தாலும் எங்களை போன்ல தொடர்பு கொள்ளுங்கள். டிவோர்ஸ் என்கிற சாபத்தை நாங்கள் உடைத்து ஜெபிக்க விரும்புகிறோம். உன் கேஸ் கோர்ட்ல மை காட் வாதாடி கொண்டிருக்கிறதா? வீட்டு கேஸ், நிலம் கேஸ், டிவோர்ஸ். மை காட் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தீர்வை காணும்படி உங்க வீட்டில் there is a miracle. ஒரு அற்புதத்தின் நேரம் வந்து விட்டது, ஒரு அற்புதத்தின் மகிமை வந்து விட்டது. கர்த்தர் இவர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். Glorious Jesus, glorious Jesus. சிலருடைய வீட்டில் பத்திர கையெழுத்துகள் உருக்குலைத்து போடப்படுகிறது. அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு விரோதமாய் இருக்கிற தேவையில்லாத சில கேசுகளை ஆண்டவர் உனக்கு சாதகமாய் மாற்றி உன்னை பழி வாங்க வைக்க வேண்டும் என்று வந்த கேஸ்கள் எல்லாத்தையும் கர்த்தர் முறித்து போடுகிறார். It's a prophecy. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். It's a prophecy. Hallelujah. கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ராஜா வழக்கை விசாரிக்க நீ அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திற்கு போவதில்லை. இதனுடைய தொடர்ச்சி இன்னும் ஆழமான சில முக்கியமான விஷயங்களை பேச போகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Do not worry, my God is here. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரித்த பின் மனுஷன் எங்கே போகிறான் என்கிற தலைப்பிற்கு கீழாக சில சத்திய வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். My God is about to visit tonight to your house. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே ஆழமாய் விதைக்கப்படும் பொழுது சாத்தான் அவனுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி பிடிப்பதற்காக போராடுகிறான். We will continue the same subject. 1 Kings chapter 3 and verse 19. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. ஸ்திரீக்கு ஆவிக்குரிய ரெண்டு அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். ஸ்திரீயானவள் சபையும் அதே நேரத்தில் ஸ்திரீயானவள் சத்துருவுமாய் இருக்கிறாள். அந்த சத்துருவுடைய கிரியை தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சாகடித்து விட்டு மற்றவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை அள்ளிக்கொள்ளும்படி ராஜாவிடத்திலே வந்து வாதாடி கொண்டிருக்கின்றன. சில நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில ஆசீர்வாதத்தை மனித வல்லமைகளும் சத்துருவின் வல்லமைகளும் எப்படியாகிலும் எடுத்துக்கொள்ளும்படி வாதாடுகிற சத்துருவின் வல்லமையை கர்த்தர் உடைக்கப் போகிறார். வாசியுங்கள் 22ஆம் வசனம். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றால். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக அந்த ஸ்திரீயானவள் வாதாடுகிறாள். இதோ செத்த பிள்ளை என்னுடைய பிள்ளை அல்ல, உயிரோடு இருக்கிற பிள்ளை என் பிள்ளை என்று சாத்தான் வாதாட ஆரம்பிக்கிறான். நிர்விசாரி, பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன், தன் கையிலே கொடுத்த தாளந்தை புதைத்த ஊழியக்காரன், புதைத்த மனுஷன், ரட்சிப்பை புதைத்து போட்ட மனுஷன், அபிஷேகத்தை புதைத்து போட்ட மனுஷன், ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாத மனுஷன், ஆண்டவரை விட்டு பிரிந்த மனுஷன், தேவ பயம் இல்லாத மனுஷன், பிரித்து போட நினைத்த மனுஷன், உறவுகளை முறித்து போடும்படி நினைக்கிற மனுஷன் தேவ ஆசீர்வாதத்தை உடைத்து போட்டான்.
ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஷாத்தாபாலா ராகாலாராபா, தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஐயா, ஒரு கூட்ட ஜனத்தை சாத்தான் எப்படியாகிலும் நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று பார்க்கிறார். நாங்களோ கிறிஸ்து இயேசுவின் வசனத்தை பேசுகிறதற்கு காரணம், நரகத்திற்கு ஒரு கூட்ட ஜனங்கள் போய்விடக் கூடாது. பரலோகத்தை நேசிக்க வேண்டும், பரலோகத்திற்காய் வாழ வேண்டும், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்களுக்காக நாங்கள் சத்திய வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் போய் வாதாடுகிறான். லோத்து வாதாடினான். லோத்தின் மந்தைக்கும் ஆபிரகாமின் மந்தைக்கும் ஒரு பெரிய வாதாடுதல் வந்தது. ஆபிரகாம் சொன்னான், நீ கிழக்கே போனால் மேற்கே போகிறேன், மேற்கே போனால் கிழக்கே போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் வாக்குவாதத்தில் இருந்து பிரிந்து போனான். சில நேரத்தில் உங்களோடு மனிதர்கள் வாக்குவாதம் செய்வார்கள். Now understand, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஞானமுள்ள ஸ்திரீ தன் பிள்ளையை என்ன செய்தால், எப்படி உயிரோடு கூட இருந்த அந்த பிள்ளையை எப்படி பாதுகாத்து வைத்தால் என்பதை நான் உங்களுக்கு வசனத்தின் மூலமாய் காட்டிக் கொடுக்க போகிறேன். சில நேரத்தில் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தூக்கத்தின் மிகுதியினாலே, கனநித்திரையின் மிகுதியினாலே, அஜாக்கிரதையின் மிகுதியினாலே, நிர்விசாரத்தின் மிகுதியினாலே நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். இந்த ஸ்திரீயானவள் என்ன செய்தால் என்பதை காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். 20ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்திக் கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது, கவனியுங்கள் அந்த வசனத்தை, 21ஆம் வசனம், என் பிள்ளைக்கு காலமே பால் கொடுக்க எழுந்த பொழுது அது செத்து கிடந்தது. My God, my God, continue. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றார். Oh, wonderful Jesus, அது நான் பெற்ற பிள்ளை இல்லை என்பதை என் ஆவி எனக்கு சொல்லியது. I want to speak to you. Oh my God, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வீட்டில் இறங்கிக் கொண்டிருக்கட்டும். ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று அல்ல. கவனியுங்கள், இந்த ஸ்திரீ, சபையாகிய ஸ்திரீ நடு ராத்திரியிலே எழுந்து அவள் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்படி, ஆவிக்குரிய சிந்தனைக்கு வாருங்கள், பிள்ளைக்கு பால் கொடுக்கும்படி எழுந்து பொழுது இது என் பிள்ளை அல்ல என்பதை உறுதியாய் சொன்னாள். ஓ மாமா ராகாபாலா ராபா சந்தானாமா ராகாபாரா சந்தானாமா ராகாபாலா ராதுடாபா, இது என் பிள்ளை அல்ல, இது என் பிள்ளை அல்ல, இது என் பிள்ளையின் சாயல் அல்ல, என் பிள்ளையுடைய சாயல் இது அல்ல, என் பிள்ளையுடைய தோற்றம் இது அல்ல, என்னுடைய பிள்ளை மாற்று பிள்ளையா இருக்கிறது. ஒண்டர்ஃபுல் ஜீசஸ், கவனமாய் கவனிங்க. என் பிள்ளைக்கு நான் காலமே பால் கொடுக்க எழுந்தேன், என் பிள்ளைக்கு காலமே எழுந்தேன். சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நான் எழுந்தேன், அருணோதயம் உதிப்பதற்கு முன்பாக நான் எழுந்தேன், வெளிச்சம் இந்த பூமியிலே படுவதற்கு முன்பாக நான் எழுந்து பார்த்தேன், நடு ஜாமத்திலே எழுந்து பார்த்தேன். நடு ஜாமம் யாருக்கு தெரியுமா? காவல்காரனுக்கு, விழித்திருக்கிறவனுக்கு. வண்டர்ஃபுல் ஜீசஸ், எந்த மனிதன் விழித்திருக்கிறானோ அவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். ஓ, ஆண்டவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த மனிதனுடைய சபை விழித்திருக்கிறதோ, எந்த ஊழியக்காரன் விழித்திருக்கிறானோ, எந்த மனிதன் விழித்திருக்கிறானோ அந்த மனிதன் நடு ஜாமத்திலே எழுந்து கொள்ளுகிறான். எதற்காக? தன் பிள்ளையை பார்ப்பதற்காக, தன் மந்தையை பார்ப்பதற்காக, தன் ஆடுகளை பார்ப்பதற்காக. காவல்காரே, உனக்கு கொடுத்த அபிஷேகம் என்ன? சபையே, உனக்கு கொடுத்த அபிஷேகம் என்ன? நீ ராக்காலத்தில் வசதியோடு வாழ்வதற்கு ஊழியமா, அல்லது பிள்ளைக்கு பால் கொடுக்க, வசனமாகிய பாலை கொடுக்க எழுந்திருக்க ஊழியமா? நான் உங்களுக்கு நீங்கள் வளரும்படி,
கிறிஸ்துவுக்குள் இன்னும் வளரும்படி உங்களுக்கு ஞானப்பாலை கொடுக்கிறேன். வசனமாகிய ஞானப்பால். ஐயா, உனக்கு கர்த்தர் வண்டர்ஃபுல் வசனத்தின் மூலமாய் ஒரு விடுதலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு விடுதலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அவன் சொல்லுகிறான், ஐயா, இது என் பிள்ளை அல்ல. என் பிள்ளை எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளையுடைய சரீரத்தில் காயப்பட்ட காயங்கள் இருக்கும். என் பிள்ளையுடைய சரீரத்தில் அடையாளம் இருக்கும். என் பிள்ளையுடைய சரீரத்தை தொடும்போது எனக்கு தெரியும், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று தெரியும். என் பிள்ளையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளைய நான் உலக பாவத்தை ஊட்டி வளர்க்கிறேன். நான் வசனத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறேன். அபிஷேகத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறேன். வல்லமையை ஊட்டி வளர்த்திருக்கிறேன். கிருபையை ஊட்டி வளர்த்திருக்கிறேன். அர்ப்பணிப்பை ஊட்டி வளர்த்திருக்கிறேன். பிரதிஷ்டையை ஊட்டி வளர்த்திருக்கிறேன். இது என் பிள்ளை அல்ல. I know my calling. என் அழைப்பு என்ன என்பது எனக்கு தெரியும். I know my anointing. என் அபிஷேகம் என்ன என்பது எனக்கு தெரியும். தேவ வல்லமை உங்கள் வீட்டிலே இறங்குகிறது. தேவ வல்லமை. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். யாருடைய வீடுகளா இருந்தாலும் சரி, சிலர் வீட்டிலே யாகத்தை வளர்த்திருக்கிறீர்கள். யாகத்தை வளர்த்த வீட்டில் நீ குடி போய் இருக்கிறாய். அந்த வீட்டின் நிமித்தம் உனக்கு தரித்திரம் உண்டாயிற்று. இப்போ அந்த வல்லமை உன் வீட்டில் இறங்கி, ஓ எஸ், காலமேல் எழுந்திருக்கும் பொழுது அந்த கட்டுகளை கத்த உடைத்து இன்றைக்கு பலத்த வல்லமையை ஊற்றுகிறார். யாகம் வளர்த்த வீட்டிலே குடி போனதினாலே உனக்கு உண்டான தரித்திரத்தை கர்த்தர் இப்ப ஓ மாமா ஷாலபாரா துரபலராபா. என் பிள்ளை எனக்கு நன்றாய் தெரியும். ஐயா, ஐ நோ மை சைல்டு. என் பிள்ளை எனக்கு நன்றாய் தெரியும். நான் சும்மா என் பிள்ளையை வளர்க்கவில்லை. என் பிள்ளைய துதியினால வளர்த்து இருக்கிறேன். ஓ எஸ், என் பிள்ளைய ஸ்தோத்திர பலியினால வளர்த்து இருக்கிறேன். என் பிள்ளைய முழங்கால வளர்த்து இருக்கிறேன். என் பிள்ளைய கண்ணீர்ல வளர்த்து இருக்கிறேன். என் பிள்ளைய சாத்தான் கேட்கும் பொழுது என்னால கொடுக்க முடியாது. சத்தியம் இல்லாத சபைக்கு என்னால கொடுக்க முடியாது. சத்தியம் இல்லாத ஊழியக்காரனுக்கு என்னால என் பிள்ளைய கொடுக்க முடியாது. பிரயோஜனம் இல்லாத மனுஷனை என் பலிபீடத்தில் ஏற்ற முடியாது. மனுஷனை பிரியப்படுத்த என் பலிபீடத்தில் ஆராதிக்க வைக்க முடியாது. ராகத்துக்காக ஆராதனை அல்ல, தாளத்துக்காக ஆராதனை அல்ல, கருணைக்காக. ஸ்ரீபிவா, wonderful, 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 wonderful. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரனுக்காக என் பிள்ளைய சாக ஒப்பு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைய அபிஷேகத்துல அலங்காரமா வச்சிருக்கிறையா. என் பிள்ளைய நான் பெற்றது எனக்கு தெரியும். அந்த பிள்ளைக்கு எப்ப பால் கொடுக்க வேண்டும். ஓ ஜீசஸ், வேதம் என்ன சொல்லுகிறது? நான் சொல்லுகிற காரியத்தை நன்றாக கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் இருந்து 5 வகையாக ரத்தத்தை சிந்தினார். ஒரு மனுஷன் மருத்துவத்தில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். 5 வகையாக ஒரு மனுஷன் ரத்தத்தை சிந்துவான் சரீரத்தில் இருந்து. நம்பர் 1, முதலாவது அவனுக்கு வருகிற வேர்வையினாலே, 2வது கண் விழிப்பினாலே, 3வது உபவாசத்தினாலே, 4வது கண்ணீரினாலே, 5வது அதிகமாய் சத்தம் போடுவதனால. இந்த 5 வேதத்தில் யாருக்கு பொருந்தும் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தும் அல்லவா? ஓ எஸ், உன்னோடு கூட அவர் பேசுகிறார். உன்னோடு கூட பேசுகிறார். இந்த 5 காரியத்தையும் அவர் செய்ததினாலே, ஓ எஸ் மை காட், இந்த 5 காரியம் உன் வீட்டுக்குள்ள இறங்குகிறதுனால எனக்கு என் பிள்ளைய இழக்கவோ, என் பிள்ளைய சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கவோ என்னால முடியாது. நான் நடுராத்திரியில எழுந்து பார்த்தால் இது என் பிள்ளை இல்ல. எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளைய நான் அபிஷேகத்துல தான் வளர்த்திருக்கிறேன். என் பிள்ளைய நான் கிருபையில வளர்த்திருக்கிறேன். என் பிள்ளைய ஜெயில ஒப்பு கொடுக்க மாட்டேன். என் சத்தத்தை கேட்கிற அநேக ஸ்திரீகளுடைய குடும்பத்துல அநேக வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை சிறைச்சாலையில ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த சிறையிருப்பின் வல்லமையை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். நீ காலத்தில் எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. போறவா, இரவை பகலாக்கு, இரவை பகலாக்கு. விழித்திரு, பாலை கொடுக்கும்படி விழித்திரு.
விழித்திரு. ஆவிக்குரிய பால், வசனமாகிய பால், ஓ ரபா, உனக்குள்ளே இருந்து புறப்படுகிற அந்த வசனமாகிய ஞான பால ஓ பிள்ளைக்கு ஊட்டும் பொழுது, நீ உன் பிள்ளைக்கு கொடுக்கும் பொழுது, ஒழுக்கமாகிய ஞானப்பால் ஓ கொடுத்திருக்கும் பொழுது, ஓ பிள்ளை உன்னை விட்டு வெளியே போக எந்த வாய்ப்புகள் இல்லை. ஓ மை காட், கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சபையே விழித்திரு. அந்த ஸ்திரீயானவள் ராக்காலத்திலே எழுந்தார், பிள்ளையை பார்த்தார். இது என் பிள்ளை அல்ல, இது வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் சொன்னான், ஓ மை காட், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே புறப்படு. அவன் புறப்பட வேண்டிய நாளில் இருந்து மலைக்கு போக வேண்டிய நாள் வரைக்கும் தேவ சத்தத்தை கேட்கல. ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளை அழைத்துக் கொண்டு வெளியே போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. உன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு நீ போய் மோரியா மலையில உன் பிள்ளை எனக்கு பலி கொடு. முதலாவது ஒரு குரலை கேட்டான். கொஞ்ச நாளுக்கு பின்பு வீட்டை விட்டு வெளியே போகிறான், தேவ சத்தம் இல்லை. பாதி தூரத்திற்கு போகிறான், தேவ சத்தம் இல்லை. ஓ வண்டர்ஃபுல். ஓ வேலைக்காரனை விட்டு விட்டு போகிறான், தேவ சத்தம் இல்லை. மலையின் கீழே ஏறுகிறான், தேவ சத்தம் இல்லை. பாதி மலையை ஏறினான், தேவ சத்தம் இல்லை. முழு மலை ஏறினான், தேவ சத்தம் இல்லை. பலிபீடத்தை கட்டினான், தேவ சத்தம் இல்லை. விறகுகளை அடுக்கினான், தேவ சத்தம் இல்லை. மை காட், மை காட். ஆபிரகாம் வீட்டிலே எத்தனையோ சத்தங்கள் இருந்தது, ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும் என்னை, ஓ ஹalleluya, ஹalleluya, என்னை ஆராதிக்கிற சந்ததியில் இருந்து என்னை அழைத்து வந்தவருடைய சத்தம் எனக்கு நன்றாய் தெரியும். ஐ நோ, என்னை அழைத்தவர் எனக்குள்ள துவங்கின நல்ல காரியத்தை செய்து முடிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். அழைப்பின் துணி, அழைப்பின் சத்தம், அழைப்பின் மேன்மை, அழைப்பின் கிருபை, அழைப்பின் தயவு, அழைப்பின் வல்லமை உன் மேல இருக்கிற ஐயா. உன்னை நரகத்திற்காக ஒப்பு கொடுப்பதற்காக சபை அல்ல, சபை விழித்திருக்கிறது. சபை ஆராதனையில் விழித்திருக்கிறது. சபை ஊழியத்தில் விழித்திருக்கிறது. சகோதரா, what is church? சபையே எழுந்திரு, சபையே விழித்திரு, சபையே மகிமைப்படுத்து, சபையே உயிரை செய். கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். மோரியா மலையிலே ஏறி அவன் கைகளை உயர்த்தி வெட்டும்போது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே பிள்ளை ஆண்டான் மீது கையை போடாதே. நீ எப்போது வீட்டிலிருந்து புறப்பட்டாயோ அப்பொழுதே நான் பதிலை, ஒரு பக்கத்தில் நீ ஏறும்பொழுது மறுபக்கத்தில் உன் கேள்விக்கெல்லாம் பதிலை கொண்டு வந்து விட்டேன். வேற உன்னத பாட்டில் சொல்லப்படுகிறது, இது என் நேசரின் சத்தம். அந்த செத்த பிள்ளைக்கு நன்றாக ஓ ரபலா ராகாபா ரிபனா துரா திரமலரவோ சங்க கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்நிய பாஷை இல்லை என்று பேசுகிற துன்மார்க்கனே, இது அந்நிய பாஷையின் மேன்மை உனக்கு தெரியுமோ? அந்நிய பாஷையின் அபிஷேகம் உனக்கு தெரியுமோ? கர்த்தருடைய வருகை இல்லை என்று பிதட்டுகிற மனுஷரே, வருகையை பற்றி துணிகரமாய் பேசுவதற்கு நீ சத்த சபை, உயிராயிருக்கிற சபையாயிருக்கிற நாங்கள் இன்றைக்கு காலமே விழித்தெழுந்து பார்த்தபோது இந்த உபதேசம் கிறிஸ்துவினால் உண்டான உபதேசம் அல்ல, இது என் பிள்ளை அல்ல என்று தெரிகிறதினாலே தேவனிடத்திலே வாதாடி மீட்க வந்திருக்கிறோம். ஓயா ஓயா ஓயா, இது என் நேசரின் சத்தம், இது என் நேசரின் சத்தம். உன் பிள்ளை ஓ மாராகாபா, நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைய நாங்கள் ஓ மாகாபா சாத்தானின் கையில ஒப்பு கொடுக்க போவது இல்லை. நாம் யாரும் ஒப்பு கொடுக்க போவதில்லை. ஓ மை காட், 2-3 பேர் எங்க ஒருமனப்பட்டால் அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னார். ஒருமனப்படுவோம். இதோ கீழ்கண்ட தொலைபேசி நம்பர்ல உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். உன் பிள்ளை எங்க இருந்தாலும், அது காதல் வலையில சிக்கி இருந்தாலும், அல்லது ஒரு ஏமாற்ற தன்மையில சிக்கி இருந்தாலும், நிர்வாண படங்களிலே நடிக்கிறதா இருந்தாலும், வெளியிலே ஓடுகிற பிள்ளையா இருந்தாலும், ராக்காலத்தில் செல்போன்ல பேசுற பிள்ளையா இருந்தாலும், கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்தாலும், துன்மார்க்க பிள்ளைகளா இருந்தாலும், குடிகாரனா இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள். Come on, give us call. எங்களை அழைத்து பேசுங்கள். நாங்கள் ஜெபிக்கிறதான் இருக்கிறோம். ஜெபத்தில் உறுதியா இருப்போம். ஓ ஹalleluya. நான் காலமே எழுத பார்த்த பொழுது இது என் பிள்ளை அல்ல, என் பிள்ளை அல்ல, இது வேறு பிள்ளை. இந்த செத்த பிள்ளை என்னுடையது அல்ல. என் தாயின் வயிற்றிலே இருக்கும்போது என் பிள்ளை ஆண்டவர் செத்த பிள்ளையாய் கொடுக்கவில்லை. ஓ மை காட், ரத்தத்தை கொடுத்து நம்மை காப்பாற்றியவருக்கு முன்பாக இன்று இரவு உன் பிள்ளை
சபை விடுதலை அடைவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார். வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. இதோ கண்மலையாகிய கிறிஸ்துவின் நிழல் உங்க வீட்டில் இறங்கட்டும். சிலுவையின் நிழல் உங்க வீட்டில் இறங்கட்டும். வேதம் சொல்லுகிறது, ஓ மாமா ராக்கபாலா ரபா, தேவனுடைய வல்லமை உங்க வீட்டில் இறங்கட்டும். ராஜாவுக்கு முன்பதாக நீ வந்து நின்று கொண்டிருக்கிறாய். ராஜாவுக்கு முன்பதாக நீ வந்து நின்று கொண்டிருக்கிறாய். வாசியுங்கள் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 25ஆம் வசனம். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். ராஜா எழும்பி நின்ற பொழுது பிள்ளையின் தாய் அதை பற்றி, ஓ மை காட், ஒரு ஸ்திரீயானவள் எழுந்து நின்று வெட்டும் என்று சொல்கிறார். வெட்டும் என்ற ஸ்திரீ பிசாசு, வெட்டும் என்ற ஸ்திரீ உண்மை இல்லாதவன், வெட்டும் என்று சொல்லுகிறவன் கூலிக்கு மாரடிக்கிறவன், வெட்டும் என்று சொல்லுகிறவன் பிரயோஜனப்படாதவன், வெட்டும் என்று சொல்லுகிறவன் அழுகையும் பற்கடிப்புக்கும் போகிறவன். ஆனால் ஒரு ஸ்திரீயானவள் இருக்கிறாள், ஒரு தாய் இருக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், வேதம் சொல்லுகிறது, அவள் குடல் துடித்தது. ஓ மை காட், சபையின் குடல் துடித்தது, ஊழியக்காரனுடைய குடல் துடித்தது. ஐயோ, இது கர்த்தருடைய ஆத்துமா, இந்த ஆத்துமாவை என்னால் விட முடியவில்லை, இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆத்துமா. I want the soul, எனக்கு இந்த ஆத்துமா வேண்டும். குடல் துடித்து அவள் கதறினாள், ஐயோ இந்த பிள்ளையை வெட்ட வேண்டாம். இதை சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, ராஜா சொன்னான், இவளே அதன் தாய். ஏன் இவள் அந்த தாய் என்று சொன்னார்? இவள் அலறுகிற சத்தம் என்னால் அமைதியா இருக்க முடியவில்லை. I cannot keep quiet. நான் நியாயம் செய்துதான் ஆக வேண்டும். உண்மையாய் இருக்கிற ஒரு சபை அலறி செவிக்கும் பொழுது, உண்மையாய் இருக்கிற சபை ஆவிக்குரிய பாலாகிய வசனத்தை கொடுக்கும் பொழுது, உண்மையாய் இருக்கிற சபை அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது, உண்மையாய் இருக்கிற சபை சத்தியத்தை பேசும்போது தெய்வம் அமைதியாய் இருக்க முடியாது. தெய்வம் கிரியை செய்துதான் ஆக வேண்டும். ஊழியக்காரனே, உனக்கு விரோதமாய் எழும்பப்பட்ட அந்த வல்லமையுடைய கிரியைகள், மனித வல்லமைகளை கர்த்தர் உடைக்கிறார். உனக்கு நீதி செய்யும்படி, உனக்கு நியாயம் செய்யும்படி, உனக்கு ஏற்பட்ட அந்த கேஸ ஆண்டவர் கிறுக்கி போடும்படி இன்று இரவு நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன். அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக there will be a mighty deliverance. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை மீண்டும் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்த்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். What a mighty God that we serve in this world. He is a God who meets all our needs. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு, நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். போதும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் மரித்த பின்பு அவன் போகிற இடத்திற்கு பாதாளம் என்று பெயர். அதற்கு பின்புதான் அவன் நரகத்திற்கு போய் சேருகிறான். அதே நேரத்தில் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த மனுஷன் பரதேசிக்கு போகிறான். அதற்கு பின்பு அவன் பரலோக தேவனை தரிசிக்கும்படி பரலோகத்திற்கு போகிறான். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சில மேன்மையான அபிஷேகத்தை நாம் உணர்ந்து கொண்டு கர்த்தருக்குள்ளே வளருவதற்கு இது ஒரு மிகுந்த பிரயோஜனமான ஒரு வேளையாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை பற்றி பேசும் பொழுது
உங்களுக்கு 2 வார்த்தைகளை சொன்னேன். ஒன்று, ஒரு ஸ்திரீ சாத்தானின் வல்லமையும், மற்றொரு ஸ்திரீ அதை அழிப்பதற்கு போராடுகிற சபையின் வல்லமையுமாயிருக்கின்றன. சாத்தான் எப்பொழுதுமே உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை அழிக்கும்படி பல கோணல்களிலே சாத்தான் எழுந்து நிற்பான். கர்த்தரோ உங்களோடு கூட இருந்து காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவராய் மாறுவார். காரிய சித்தி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஜெயம் உண்டாக்கும்படி கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். இக்கட்டிலே உதவி செய்கிற கர்த்தருடைய பலத்த கரம் உங்களோடு கூட இருக்க, உங்களோடு கூட நடக்க, உங்களோடு கூட பேச நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சாலமோன் தீர்த்த இந்த ஞானம் தேசம் எங்கும் விளங்கி அவனுக்கு அநேகர் பயந்தார்கள். இதை இன்றைக்கும் நான் கொஞ்சம் விளக்கி உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஸ்திரீயானவள் அந்த பிள்ளைக்காக அலறுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவள் அலறி போய் உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அலறுகிறார். அந்த பிள்ளையை வெட்டாதிருங்கள், அந்த பிள்ளையை அழித்து போடாதிருங்கள், அந்த பிள்ளை ரத்தம் சிந்த வேண்டாம், அந்த பிள்ளையை நீங்கள் அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பிசாசு என்ன சொல்லுகிறாள்? இவளை பிளந்து போடுங்கள். சில நேரத்தில் பிசாசு நம்மிடத்தில் போராடி நம்முடைய ஆசீர்வாதத்தை பிளந்து போடும்படி, குடும்பத்தை பிளந்து போடும்படி, உங்கள் வாழ்க்கையை பிளந்து போடும்படி, உங்கள் சமாதானத்தை பிளந்து போடும்படி பல காரியங்களை செய்கிறான். ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு அனுகூலத்தை செய்ய போகிறார். நான் 2-3 காரியத்தை உங்களுக்கு கொஞ்சம் ஆழமான விஷயத்தை இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லி கொடுத்து பின்பு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிள்ளை மரிக்க போகிறது அல்லது பிள்ளையை ராஜா வெட்டி போட போகிறார் என்று கேட்ட பொழுது உண்மையான தாயினுடைய குடலானது துடிக்க ஆரம்பித்து விட்டது. உண்மையான தாயினுடைய குடலானது பதஷ்டப்பட ஆரம்பித்து விட்டது. உண்மையான தாயினுடைய குடலானது அதற்காக வேதனைப்பட ஆரம்பித்து விட்டது. ஏன் என்று சொன்னால் உண்மையான தாய்க்கு பிள்ளையை பெற்ற வேதனை நன்றாக தெரியும். இதோ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு சபைக்கு ஒரு ஆத்துமா பெற்றெடுக்கிறது எப்படி என்று நன்றாக தெரியும். ஒரு ஆத்துமாவை சேகரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் என்பது ஒரு ஊழியக்காரனுக்கு தெரியும். ஒரு ஆத்துமாவுக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பது ஒரு ஊழியக்காரனுக்காக நன்றாக தெரியும். அந்த ஆத்துமா கண்ணீர் விட்டு, அந்த ஆத்துமா வேதனைப்பட்டு, அந்த ஆத்துமா துக்கப்பட்டு, அந்த ஆத்துமா வேதனையின் பாதையிலே நடக்கும் பொழுது எவ்வளவு கண்ணீரிலே அந்த குடும்பம் கடந்து போகிறது என்பதை ஒரு ஊழியக்காரன் நன்றாய் அறிந்திருக்கிறான். எவ்வளவு வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், சோதனைகள், போராட்டங்கள், இவைகளில் இருந்து ஒரு ஆத்துமாவை மீட்டெடுக்கிறான் ஊழியக்காரன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகம் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு ஊழியத்தை சாதாரண எண்ணிவிடக் கூடாது. ஒரு ஊழிய சபையை நடத்துகிற சபையானது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏதோ வந்தோம், 2 பாடல்களை பாடினோம், அதற்கு நாம் கடந்து போனோம், நம்முடைய இஷ்டத்திற்கு என்று வந்து இசைக்கருவியை வாசித்தோம். சில ஒழுங்கின்மையான இசைக்கருவியாளர்களை நீங்கள் சபையிலே பார்க்கலாம். ஒழுங்கின்மையான மூப்பர்களை சபையிலே பார்க்கலாம். கவனியுங்கள், நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சபைக்கு என்னைக்கு நீங்க லேட்டா வருகிறீர்களோ அன்றையிலே இருந்து உங்க வாழ்க்கை ஒழுங்கின்மையாகத்தான் இருக்கும். சபையை நீங்கள் கனப்படுத்துவதற்கு, தேவ ஆவியானவரை கனப்படுத்துவதற்கு இருதயம் இல்லாத எந்த மனிதனும் தேவனுக்குள்ளே ஒரு வளர்ச்சியை காண மாட்டான். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற சில முக்கிய காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, ஒழுங்கின்மையான ஊழியக்காரர், ஒழுங்கின்மையான மனுஷன், ஒழுங்கின்மையான சபை, இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் புறக்கணித்து விட்டு சில உண்மையான காரியத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீ சபையில இருந்தால்
பிரயோஜனப்படு. குடல் துடிக்க ஜெபி, குடல் துடித்து ஜெபி, ஆத்மா பாரத்தோடு ஜெபி. மாயையை சபையிலே கொண்டு வராது, மாயையை சபையிலே கொண்டு வராது. கர்த்தர் அதை ஆரோசிக்கிறார், கர்த்தர் அதை வெறுக்கிறார். மாயை சபையில் வேண்டாம். உன்னை ஆண்டவர் ஆராதனை நடத்த விட்டால் அந்த ஆராதனையிலே மாயையை கொண்டு வராது, நவீனத்தை கொண்டு வராது. நீ இசைக்கருவியை வாசித்தால் அந்த இசைக்கருவிலே மாயையை கொண்டு வராது. அந்த இசைக்கருவிலே மாயையை கொண்டு வந்து உன்னை ஒரு பெரிய ஞானி என்று காண்பிக்கிற நேரம் சபை அல்ல. Church has power. சபைக்கு வல்லமை உண்டு. சபையிலே அநேக வியாதியஸ்தர்கள் வருகிறார்கள், சபையிலே பாரப்பட்டவர்கள் வருகிறார்கள், சபையிலே அநேக வியாதியோடு கூட, கஷ்டத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட இருக்கிறவர்கள் வருகிறார்கள். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நீ மாயைக்கு அடிபணிந்து போகாதே. சபையை சபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், ஊழியத்தை ஊழியமாய் வைத்திருக்கிறார், ஆத்துமாவை ஆத்துமாவாய் வைத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த பாரத்தின்படி சபையை எழுப்பி கட்டுவோம். ஹல்லேலூயா. நான் சில முக்கியமான காரியத்தை இன்றைக்கு உங்களோடு கூட பேசி, இந்த அழுகையும் பற்கடிப்புமாய் இருக்கிற இடத்திற்கு யார் போவார்கள் என்கிற 4வது பகுதியை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மாயக்காரர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். கவனமாய் கவனியுங்கள். கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, எஜமான் வரும் பொழுது அந்த ஊழியக்காரனை பொல்லாத ஊழியக்காரனாய் காணக்கூடாது, பலனற்ற ஊழியக்காரனாய் காணக்கூடாது, பலன் இல்லாத மனுஷனாய் காணக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு வசனத்தை காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆததால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் ஆயத்தமாய் இல்லை என்று சொன்னால் மனுஷகுமாரன் வரும் பொழுது நீங்கள் கைவிடப்படுவீர்கள். ஒரு மனுஷன் ஆயத்தப்பட்டால் ஒழிய அவன் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதுதான் சத்தியம். நீ ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்திற்கு போய் சேருவாய். நீ சபையை ஆயத்தப்படுத்தாவிடில், wonderful Jesus, wonderful Jesus, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஊழியத்திலே ஆயத்தம் தேவை, குடும்பத்தில் ஆயத்தம் தேவை, வாழ்க்கையில் ஆயத்தம் தேவை, தேவனுடைய சமூகத்தில் ஆயத்தம் தேவை, உபவாசத்திற்கு ஆயத்தம் தேவை, ஆராதனைக்கு ஆயத்தம் தேவை, அந்நிய பாஷைக்கு ஆயத்தம் தேவை, கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு ஆயத்தம் தேவை. ஆயத்தப்படாவிடில் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? மாயைக்காரரை விட்டு விலக நீ ஆயத்தப்படு. மாயையை உன் இருதயத்தில் வைக்கக்கூடிய மனிதர்கள், மாயையான இவ்வுலகத்தை காண்பிக்கக்கூடிய
இருக்கக்கூடிய சபைகள் மாயையை காண்பிக்கக்கூடிய உபதேசங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வேதத்திலே இருந்து காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோடே பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். 4ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசேயாவினுடைய அறையின் மேலும் உள்ள இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனும் ஆகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து 5ஆம் வசனம். திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். திராட்சரசம் குடியுங்கள் என்ற அடுத்த வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர்கள் நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறது இல்லை. ஏனென்றால் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கை ஆளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடி இருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர்கள் போய் உயர்ந்த ஸ்தானத்திலே திராட்சரசத்தை குடிப்போம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் திராட்சரசத்தை குடிப்பதில்லை, ஏனென்றால் எங்கள் தகப்பன். கண்டினியூ பண்ணுங்க, வசனத்தை கவனியுங்கள், வசனத்தை பார்ப்போம் தொடர்ந்து. அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படி. போதும், நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற இந்த தேசத்திலே நீடித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் திராட்சரசத்தை குடிக்காதிருங்கள். திராட்சரசம் என்றால் என்ன? ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஓசியா 4:11. வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். My God, my God, my God. இருதயத்தை மயக்கும். எது மயக்கும்? வேசித்தனமும், ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ், மதுபானமும் திராட்சரசமும் இருதயத்தை மயக்கும். கவனியுங்கள், மதுபானம் இருதயத்தை மயக்கும். குடிகாரனாய் இருந்தால் உன் இருதயம் மதுபானத்தினால் மயங்கி இருக்கும். நீ மயங்கி இருக்கும் பொழுது உன்னிலே இச்சையின் ஆவி இருக்கும். வாசியுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 23:29. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. ஓ எஸ் லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, மாயைக்காரன் எதை கற்றுக் கொடுக்கிறான் தெரியுமா? இருதயத்தை மயக்க கூடியவைகளை. இருதயம் எதினால் மயங்கும் என்பது மாயக்காரனுக்கு தெரியும்.
அதை மாயக்காரன் கற்றுக் கொடுக்கிறான், அதை மாயக்காரன் பிரசங்கிக்கிறான், அதை மாயக்காரன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறான். உன் நண்பன் ஒரு மாயக்காரன். ராத்திரி நேரத்தில் இன்டர்நெட்டை உட்கார்ந்து பார்க்க வைக்க மாயக்காரன் உன்னை தூண்டுவான். காலேஜில் செல்போன்ல பேச வைக்க மாயக்காரன் உன்னை தூண்டுவான். அம்மா அப்பா கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு ஓட வைக்க மாயக்காரன் தூண்டுவான். ரட்சிப்பு வேண்டாம் என்று சொல்வதற்கு மாயக்காரன் தூண்டுவான். டிரெஸ் ஆடம்பரமா பண்ணுவதற்கு மாயக்காரன் தூண்டுவான். காதல் என்னும் மோகத்துல கட்டி பிழைக்கப்பட மாயக்காரன் தூண்டுவான். ஏனென்றால் இருதயத்தை மயக்க கூடியவைகள். Wonderful Jesus, wonderful Jesus, wonderful Jesus. இருதயத்தை மயக்கக்கூடிய காதல், காம விகாரம். ஏன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாதா? ஏன் இந்த பையனை கல்யாணம் பண்ணி ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாதா? நடத்தவே முடியாது. Every love, எல்லா காதல் திருமணமும் தோல்வியை தான் கொடுத்தது. எந்த காதல் திருமணமும் நன்மையை வேதத்தின்படி கொண்டு யாக்கோபு லவ் பண்ணலையா? தாவீது லவ் பண்ணலையா? யாக்கோபு லவ் பண்ணி என்னத்தை பெற்றான்? தாவீது லவ் பண்ணி என்ன பெற்றான்? What nonsense you are talking? Do you know the Bible? சிம்சோன் காதலித்து தன் கண்ணை இழந்து போனான். நீ யாரை இழக்க போகிறாய்? பெற்ற தாய் தகப்பனை இழக்க போகிறாயா? கள்ள காதலோடு ஓடுறதுக்கு முயற்சி செய்கிறாய். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை திறந்து பாருங்கள். கள்ள காதலனுக்காக வக்கீலையே வெட்டி கொன்னுட்டான். உன் வாழ்க்கை எதை பற்றி பிடித்திருக்கிறது? காரணம் என்ன? தேவனுடைய சமூகத்தில் நீ இருப்பது இல்லை. கணவன் வீட்டில் இல்லாத போது செல்போன்ல ரகசிய பேச்சு, மனைவி வீட்டில் இல்லாத போது செல்போன்ல ரகசிய பேச்சு, இதெல்லாம் பேசும்போது நீங்கள் பேசும்போது உன் பிள்ளை பார்க்குது, உன் பிள்ளை உங்க ரெண்டு பேரையும் தாண்டி பேசுது. ஓ My God, my God, my God. உலகத்தில் மாயையை கிறிஸ்துமஸுக்கு மட்டும் தாங்க எங்க வீட்டுக்காரர் குடிப்பாரு, நியூ இயருக்கு ஒரு நாள் தான் குடிப்பாரு, உடம்பு டயர்டா இருக்குதுன்னு குடிப்பாரு. குடித்து காரணம் இல்லாத காயங்கள், மாயை, அகால பாதாளம் மாயைக்காரனுக்கு காத்திருக்கின்றன. மதுபான பிரியனே, இன்னைக்கு சபைக்குள்ள குடிச்சிட்டு வர்ற அளவுக்கு விசுவாசிக்கு தைரியம். ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் இப்பொழுது செய்ய மாட்டார். மரணத்துக்கு பின்பு நடக்கிற சம்பவம் என்ன? மனைவிக்கு தெரியாம செல்போன், மனைவிக்கு தெரியாம மற்ற ஸ்திரீகளோட உறவு, சாபக்கேடு. இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ மாயக்காரனோடு உனக்கு உறவு வேண்டாம். வேசித்தனத்தின் ஆவி, காலேஜில் வேசித்தனத்தின் ஆவி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேசித்தனத்தின் ஆவி, குடும்பத்தில் வேசித்தனத்தின் ஆவி, வாழ்க்கையில் வேசித்தனத்தின் ஆவி, தேவனுடைய சமூகத்தில் பிரியப்படாத ஆவிகள், கர்த்தரோடு கூட நிற்க முடியாத மனிதர்கள், ஆலயத்துக்கு வந்தாலும் உன் இச்சை உன்னை விட்டு ஓயல. உன்னை பாட்டு பாடுறதுதான் கொயர்ல ஆண்டவர் நிப்பாட்டினார். சைட் அடிப்பதற்கல்ல, காதல் கடிதத்தை கொடுப்பதற்கல்ல. மாயக்காரனே, உனக்கு சபை எதற்கு? ஊழியம் எதற்கு? இசை கல்வி தாளந்து எதற்கு? ஏன் சபையை கெடுக்கிறாய்? மாயக்காரனே, உனக்கு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம்தான். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொள்ள இன்னொரு வசனத்தை நான் காட்டி கொடுக்கட்டும். காட்டி கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். வாசிப்போம் 1ஆம் வசனத்திலே. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள். உன் கண்மணியை போல காத்துக்கொள். அப்பொழுது
அப்பொழுது பிழைப்பாய். அப்பொழுது பாவத்திலே இருந்து பிழைப்பாய். நீ பாவத்திலே இருந்து பிழைக்கும்படி தேவன் உனக்கு அனுகிரகத்தை உண்டாக்க மாயையை விட்டு விலகு. David Tabernacle Ministries Android mobile app. Go to Play Store, download the app and enjoy the Holy Spirit fresh anointing. சென்னையில் தாவீதின் கூடாரம் ஊழியங்கள் நடத்தும் வியாதியஸ்தர்களுக்கான தனி ஜெபமும் ஆலோசனையும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை தினமும் காலை 6 மணி முதல் ஜெபித்து ஆலோசனை கொடுப்பவர் தேவ மனுஷன் ஏகாய் மெல்கிசேதேக். நடைபெறும் இடம் தாவீதின் கூடாரம் ஊழியங்கள், மாதா கோவில் தெரு, ஒக்கியம்பேட்டை பஸ் ஸ்டாப், OMR ரோட், சென்னை 97. தாவீதின் கூடாரம் ஊழியங்களை பற்றி மேலும் விவரங்கள் அறிய தொடர்புக்கு 9444 119527 9962875112 மற்றும் 9962875113.